Hey, welcome to episode 1 of Tea Time Talks. ஸோ இந்த சீரீஸோட கோல் என்னென்னா கேஷுவலான கான்வர்சேஷன் உங்ககிட்ட அப்படியே உட்காந்துட்டு மைண்டில் தோன்றதெல்லாம் அப்படியே பேசிட்டு நீங்களும் என் கூட சேர்ந்து உங்களோட இதையும் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். அதான் இதோட கோல். உங்ககிட்ட டீ காஃபி எதுவாக இருந்தாலும் யூ கேன் ஜாயின் வித் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேஜரிங் இந்த மைனர். இந்த மொத்த வீடியோவையும் இந்த ஒரு வாக்கியத்தில் நம்ம அடைக்கிடலாம். மேஜரிங் இந்த மைனர். சின்ன சின்ன விஷயத்தில் ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ணுறது, பெரிய விஷயத்த கோட்டை விட்றது. ஓகே, ஸோ நான் இதை பற்றி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க இது எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த தப்பை நம்ம பண்ணுறோம், இது எப்படி நம்ம லைஃப்பை ரூயின் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் டயட்டு ரொம்ப முக்கியம். ஜிம்முக்கு போகணும், உடம்பு ஏற்றணும், ஃபிட்னஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னா டயட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ சில பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா ட்ராக் பண்ணுவானுங்க, விச் இஸ் குட். நான் இப்போ கேலரிஸ் ட்ராக் பண்ணுறதில்ல. என்னோடய மினிகட் சீரிஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இன்ட்யூஷனலாக ஈட் பண்ணுறேன். பட் பிகினர்ஸ் ட்ராக் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபுட்டை ட்ராக் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்றேன்னா, இன்றைக்கி நான் இந்த வெஜிடபிள் சாப்பிட்டேன்னா இவ்வளோ ஃபைபர் கிடச்சிதா அப்படின்ட்டு தே வில் பி ட்ராக்கிங் திங்ஸ், விச் இஸ் குட். ஓகே, அவங்க சில பேர்லாம் இருக்கானுங்க, அவனுங்க யூஸ் பண்ணுற டீ காஃபி அதில் போடுற சுகர் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் தூங்குவானே. ஓகே, ஸோ இதுதான் மேஜரிங் இந்த மைண்டு. சின்ன சின்ன விஷயம், டீ காஃபி குழம்பு உப்பு ட்ராக் பண்ணுறவனுக்கு தூக்கம் எவ்வளோ முக்கியம் தெரியாமல் அது ஒரு 5 ஹவர்ஸ் தூங்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் மேஜரான விஷயத்தில் கோட்டை விட்டுறது. இன்னொரு எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் சொல்லுவேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்கிற அந்த மெத்து தான், ப்ராய்லர் சிக்கன் சாப்பிட வேணாம், அது இது ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, அது விச் இஸ் சம் எக்ஸ்டென்ட் ட்ரூ. நம்ம நினைக்கிற அளவுக்கு அது கெட்டது இல்லை. பட் நாட்டுக்கோழி டெய்லி நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு ப்ராய்லர் கோழி இஸ் பெட்டர். எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ப்ராய்லர் கோழி உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நான் அதிகமாக அதை சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதை விட முக்கியம் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ ப்ரோட்டீன் தான் இங்கே மேஜர் ஃபேக்டர். நீங்கள் ப்ரோட்டீன் சாப்பிடாமல் இருக்கிறது பிராய்லர் சிக்கன் சாப்பிடாமல் இருக்கிறத விட பெரிய குற்றம். ஓகே, ஸோ இந்த அனபாலிக்ஸ் இருக்கும், அது உடம்புக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு சின்ன மித்து இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒரு சின்ன மித்து, அவங்க ப்ரோட்டீனே எடுக்கக்கூடாது, விச் இஸ் த பிகர் பிக்சர் ஹியர். ப்ரோட்டீனே எடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜரிங் இந்த மைனர். அப்போ என்ன தான் நம்ம பண்ணணும், எப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா சிம்பிள். நம்ம தினமும் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமல் தான். ஓகே, நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு நாளைக்கு நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும், நான் இது பண்ணணும் அது பண்ணணும், புக்கு படிக்கணும், ஓடணும் கேடணும், ஆல் குட். பட் ஒரு டே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் கம்மி தான். ஜஸ்ட் மினிமல் ஒரு 5 or 4 திங்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய டே சொல்கிற மாதிரிங்களேன், நான் புக்கு படிக்கணும். ஓகே, மென்டல் இது ட்ரைனிங், அது ஜிம்முக்கு போகணும், ஒர்க் பண்ணணும், வீட்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி, சாமி கும்பிட்றது, மெடிடேட் பண்ணுறது, சம்திங் ஸ்பிரிச்சுவல். இந்த 5 விஷயத்தை நான் ஒரு நாளில் பண்ணிட்டேன்னா அன்றைக்கி டே எனக்கு வின்னு, அவ்வளோதான். ஸோ இதுதான் மினிமல் திங். ஆனால் இது எனக்கு மேஜரான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த 5 விஷயத்தை பண்ணிட்டாலே 80% ஆஃப் த டே எனக்கு சார்ட்டட். ஸோ இதுதான் மேஜரிங் இந்த மைனர். நம்ம அந்த ட்ராப்பில் விழாமல் இருந்தால் இப்படி தான் நம்மளோட ரிசல்ட் இருக்கும். ஓகே, இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னும் இந்த கோர்ஸ் படிக்கலாம், அந்த கோர்ஸ் படிக்கலாம், இது படித்ததுக்கப்புறம் நான் வேலை தேடுறேன் அப்படின்னு வாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறத விட, ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறது 100 புக்கு படிக்கிறத விட அதை ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்குறது இட்ஸ் பெட்டர் தேன் ரீடிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ். ஓகே, இப்போ புஷ்அப்ஸை பற்றி படிக்கிறத விட 15 புஷ்அப்பை போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் மோர் திங்ஸ் தேன் ரீடிங் அபவுட் இட். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட ப்ரிமைஸ். ஐ ஹோப் இட் மேக்ஸ் சென்ஸ் டு யூ கைஸ், அண்ட் see you soon in the next Tea Time Talks. Bye.